திருச்சிற்றம்பலம். எந்நாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலனை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்து என்ன யோக பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுக்கு வரார் 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து. இங்க குரு ஆல்ரெடி உச்சமா இருக்கார். அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகம் அப்படிங்கிறது இந்த வருடம் ஒரு முறை மட்டும்தான் வரும். அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சோ உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சனி பகவான் 26ஆம் தேதி வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அப்ப யாருடைய ஜாதகத்தை எல்லாம் சனி வக்ரமா இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே ஜாக்பாட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து சிம்ம வீட்டுல பயணப்பட போகிறார் இந்த மாதம் முழுவதும். பொதுவாக சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, ராகு கேது சாரத்தில் சுக்கிரன் இருப்பது, இதெல்லாம் ஒரு பெண் சாபத்தினுடைய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இது ஓரளவுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறது உண்டு. இது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, இந்த பெண் சாப அமைப்பா நம்ம சொல்றது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், அதே போல ஒரு வகையான கெடுதலையும் செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை உங்களுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ அல்லது உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தால் இந்த ஒரு மாத காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. இந்த சேர்க்கை மூலமாக யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டு. நாம இப்ப வரக்கூடிய இந்த பதிவுல யாருக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் யோகத்தையும், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு பாதகத்தையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசிக்குண்டான ஜூலை மாத பலனை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ராசி அதிபதியானவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து பெரும் லாபத்தை கொடுப்பதற்கு ரெடியாக உள்ளார். அப்ப அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகிறதுனால விபரீத ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், புதையல் அதிர்ஷ்டம் தாங்க. எப்படியும் பணம் வந்துடும், ஏமாத்தியாவது பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அதுதான். ஏன்னா 8ஆம் இடம் தான் லாட்ரி, ரேஸ், இது போல விஷயங்கள், மறைந்திருக்கக்கூடிய பணம் எல்லாம் 8ஆம் இடம் தாங்க. இப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதியும் ராசி அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அவர் கேதுவோட 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக பெரும் லாபத்தை கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபங்கள் வந்துடும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், குடும்ப தேவை இதெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவீங்க. அதுலதான் ஒன்னும் ஒரு கவலை இல்லை இந்த மாசம் துலா ராசிக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டாக இருக்கக்கூடிய 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப இதுமே ஒரு ஜாக்பாட் யோகம் தானே. 2, 8 தொடர்பு அப்படிங்கிறதுமே மறைமுக பணம் எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தானே. 2, 8, 11 இது 3 ஸ்தானங்களும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய விஷயத்த வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அது பணமோ, பொருளோ, செயலோ, எண்ணங்களோ எதுவாக இருந்தாலும். இப்ப செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது பணப்புழக்கம் உண்டு, பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது, குடும்பம் அமைஞ்சு வரப்போகுதுங்க. குடும்பத்துல இருந்து கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர் இதெல்லாம் விலக போகுது. நம்பிக்கையா இருக்கலாம் துளாராசி என்பர்கள். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பாத்துட்டீங்கன்னா 10ல போய் உச்சம் பெறுகிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக சூரியன் 16ஆம் தேதி உச்ச குருவோட சேருவார். அப்ப தொழில் ஸ்தானம் வலுக்க போகுது, தொழில் இந்த தடையெல்லாம் உடைய போகுது, தொழில் வளர்ச்சி. சூரியன் சேர்ந்தாலே வளர்ச்சி. 16ஆம் தேதி சூரியன் சேருது, அப்போ வளர்ச்சி. தொழில்ல எந்த அளவுக்கு நீங்க கீழே இருந்தாலும் மேல வந்துருவீங்க சீக்கிரம். ஆல்ரெடி துலாம் நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமா கொடுப்பாரு. ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட சேர்ந்து சூரியன் பயணப்படுகிறார். அதாவது புதன் யார் உங்க ஜாதகத்துக்குன்னா 9 மற்றும் 12ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். வெளிநாடு பயணங்கள் உண்டுங்க, கண்டிப்பா வெளிநாடு பயணம் உண்டு. அப்பாவுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு சக்சஸ், நிறைய வியாபாரம் செழிக்க போகுது, பூர்வீக சொத்து கைவர போகுது. அப்பாவும் நீங்களும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்ப சந்தோஷமா பேசிக்குவீங்க. சமுதாய லெவல்ல இன்க்ரீஸ் ஆக போறீங்க. அதாவது சமுதாய லெவல்ல உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு கிடைக்க போகுது. தேவையில்லாம இந்த மனக்கவலைகள் எல்லாமே விலக போகுது. நல்லா நிம்மதியா தூங்க போறீங்க. தூக்கமே இல்லாம இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் கூட நிம்மதியான தூக்கம். கணவன் மனைவி அதெல்லாம் அந்யூன்யமா இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த மாசம். சண்டை சச்சரவு பிரச்சனைகளாக இருந்தாலும் புதிய திருமண வாய்ப்புகளும் உண்டு. கல்யாணமானவங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் விளக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி தேசங்கள் போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. போற காரியம் ஜெயமாகும், வெற்றியாகும், நல்ல லாபங்கள் உண்டு. எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபங்கள் உண்டு. சோ புதன் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கு. என்ன வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வக்கரம் அப்படின்னா ஒன்னா ரொம்ப ஸ்பீடா போயிடும், அல்லது போயிட்டு இருக்கிற பாதையில இருந்து திருப்பி விட்ட மாதிரி குறுக்கு திரும்பி போறதுதான். சோ அதனால எந்த விஷயங்கள் இந்த மாசம் துளாராசி என்பவர்கள் செய்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு பண்றது நல்லது. அதோட இன்னொன்னு என்னன்னா ராசி அதிபதியோட கேது சேர்ந்தாலும் அது ஒரு தோஷம்.
சுக்கிரன் கேது பெண் சாபம். இது உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, நான் ஆரம்பத்திலேயே வீடியோல சொன்னது போல கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாம ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக் கொள்வது என்பது ரொம்ப 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 நல்ல விஷயம். புதிய சேர்க்கைகள், புதிய நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து பழகணும். இது உங்க குடும்பத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் குழந்தைகளுக்கு இருக்கா அல்லது உங்களுக்கு இருக்க, யாருக்கு இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா 5ஆம் அதிபதி ஜூலைக்கு மேல வக்ரகதி அடையும் போது தனித்து நின்று ஏதாவது தைரியமாக தவறான விஷயங்களுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காய நகர்த்துறது, குடும்ப விஷயத்த இந்த சுக்கிரன் கேது சேர்க்கைக்கு ரொம்ப நல்லது. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ராகு பாக்குறார், சனி பாக்குது அந்த இடத்த, செவ்வாயும் பாக்குது. அப்போ ஒரு போராட்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் புதன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். தேவையில்லை கெட்ட பெயர், அவமானங்கள் எல்லாம் விளக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. அப்ப காவல் தெய்வ வழிபாடுகள், உக்கர தெய்வமான துர்க்கை, காளி, பிருத்திங்கிற வழிபாடுகள், சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா அங்க உங்க ஜாதகத்துல சனி உச்சமாகிறார். அதனால சனிதான் சுடுகாடுன்னு சொல்லுவோம். சுவாதியில் உச்சமாவார். அப்ப சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவன் ஸ்தலம் அல்லது காவல் தெய்வத்தினுடைய ஸ்தலம் இருந்தால் அங்க சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த கெட்டதெல்லாம் விலகிடும். பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு போறது இன்னும் விசேஷம். இந்த மாதத்துல மகாலட்சுமி வழிபாடு செய்வதும், பெருமாளுடைய வழிபாடுகள் செய்வதும் உங்க கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல தான் இருப்பார். அப்ப புதன் சூரியன் சேர்க்கை, படித்த படிப்புக்குண்டான வேலை சூப்பரா கிடைக்க போகுது. எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருந்து இன்னொரு நாடு போறதுக்கெல்லாம் கேட்டிருப்பீங்களே, அதெல்லாம் கிடைக்க போகுது. கிரீன் கார்டு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கிரீன் கார்டு ரொம்ப மழகிட்டே இருக்கு, அப்ரூவல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதம் கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சோ நிறைய விஷயங்கள் கைக்கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சுக்கிரனோட கேது சேர்ந்து தடைகளையும், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த பெண் சாப் அமைப்புகள் இல்ல அப்படின்னா தடைகளையும் கொடுத்துரும். தடைப்பட்டு ஒவ்வொரு காரியமா நடத்துற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்ல கொண்டு போகும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்துல தசா புத்திகளும் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்றதை விட இனிமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடைகளை கொடுத்தாலும் அது நிவர்த்தி பண்றது இந்த தெய்வ வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் விலகிடும். பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும். அத்தை அவங்க மூலமாக கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கு உடம்பு முடியாம போகலாம், அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டங்கள் ஏற்படுறதுக்குண்டான, மன கஷ்டங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். சோ முடிந்த அளவுக்கு பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்காரர்கள் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். இப்ப இந்த மாதம் இந்த வழிபாடுகளை பொதுவா செய்தாலும் சிவராஜ யோகத்துக்கு மேல, அதாவது சிவராஜ யோகம் வேலை செய்யும் 16ஆம் தேதிக்கு மேல. அப்ப சிவராஜ யோகம் வேலை செய்யுதுன்னா ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உயர் போஸ்டிங் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க கேட்கலாம் இந்த காலகட்டங்கள். ஏன்னா 2ஆம் இடத்து செவ்வாய் பாக்குறதால தைரியமா பேசலாம், தைரியமா கேட்கலாம். நான் இந்த வேலை செஞ்சிருக்கேன், இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு அடுத்த போஸ்டிங் கொடுங்க, அடுத்த வேலைக்கு உண்டான பதவி உயர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா கேட்கலாம். அதெல்லாம் சக்சஸ் ஆகும். உயர்ந்த பதவி தான் சிவராஜ யோகம், சிவன் கோயில் கட்டுற யோகம். அப்ப அது இந்த மாசம் உங்களுக்கு நடக்குது. சோ உங்க ஆல்ரெடி உங்க ஜாதகத்துல அது மாதிரி இருக்கிற பெரிய யோகம், இன்னும் யோகம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் கேட்ட உடனே கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும், பதவியாக இருந்தாலும், புகழாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும். 4ஆம் இடத்தை குரு பாக்குது. அதனால ஒரு இடமாற்றம் பண்ணுவீங்க, ஒரு வீடு மாற்றம் பண்ணுவீங்க, ஒரு சொத்து மாற்றம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு உச்சமாகும் பொழுது பேங்க் லோன் வாங்கி சாங்ஷன் ஆகாம இருந்தாலும் கூட அதெல்லாம் சேங்ஷன் ஆகி இப்போ உங்களுக்கு அதான் சக்சஸ் ஆகும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். பட் 2 விஷயம், ஒண்ணு பெண்சாவா, இன்னொன்னு சுக்கிரன் கேது. ஒன்னா காரியங்கள் தடைபடும் அல்லது பெண்சாவத்தின் மூலமா கொஞ்சம் அவமானங்கள் வரும். சோ இது 2க்கும் நம்ம கொடுத்த வழிபாடுகள் மிகச்சிறந்த வழிபாடுகள். சோ உங்க சக்சஸ் பண்ணாம அது போகவே போகாது. எதையும் மாத்த முடியாது. நம்ம தூங்கலாம், கிரகங்கள் தூங்காது. மாறாக இது செய்யும் பொழுதும், இறைவன் மேல சரணடையும் பொழுதும், நம்பிக்கை வைக்கும் பொழுதும், கிருஷ்ணர் சொன்னது போல சரணடைந்தால் சகலத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்போ இறைவன் மேல பாரத்தை போட்டு எல்லா வேலைகளையும் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக யோசிச்சு செய்யும் பொழுது நீங்க இந்த மாசம் என்ன காயம் நகர்த்துறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.